எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்கா தான் இருக்கு. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சுந்தர் கார்டன்ஸ் வச்சிருக்கோம். வேற பேர் இல்ல, பிஆர் சுந்தரத்தோட பேரை போட்டுதான் சுந்தர் கார்டன்ஸ் வச்சிருக்கோம். இது எதுக்கு? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரைத்துறை ஊழியர்களோட லிங்க்ல உள்ள எல்லா ஊழியர்களோட உணர்வுகளையும் அவரோட உழைப்பையும் மதிச்சுதான் எங்க அப்பா வந்து வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு சுந்தர் கார்டன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உங்க மீடியா சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களுமே ஒருத்தரோட அனைவரும் என்கிட்ட பர்சனலா ஒரு தடவை கேட்டீங்க எல்லாருமே, இந்த ஆர்ட்டை வந்து எடுக்காத, அது அப்படியே வந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரே காரணத்துக்கோசரம் மட்டும்தான் அதை நான் இன்னமும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எங்க அப்பா நல்லபடியா அதை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அடுத்தது நான் இதை நல்ல முறையில பார்த்துட்டு இருக்கேன். பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி கார்டன் எல்லாம் பண்ணி அது யாருக்கு என்ன உடுத்துச்சோ தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கிட்டு. இதை வந்து கோர்ட் மூலயமா கண்டிப்பா நான் எல்லாரையும் அணுகி அதை ஆட்சி போனேன். முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த முன்னாடி வந்து போர்டு வச்சிருந்தேன், மேல வருமானு ஒரு போர்டு வச்சிருந்தேன். அந்த போர்டை வந்து பெரிய பெரிய கிரேன்ஸ் இருந்துச்சா, கிரேனை வச்சு மேலே ஏறி ஆளுங்கெல்லாம் வச்சு இடிச்சு அந்த கிரேனெல்லாம் கழட்டி எல்லா பேரெல்லாம் கழட்டி லைட் எல்லாம் கழட்டி இந்த மாதிரி போட்டாங்க. 2001 ஆக்ட், ஹைவேஸ் ஆக்ட். இது ஹவுசிங் போர்டுக்கு போட்டு நாம ஜெயிச்ச கேஸ் 10,000 பெனால்ட்டியோட போட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஹவுசிங் போர்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கேஸ் தோத்து போட்டாங்க அப்படின்ட்டாங்க. இது என்னைக்கு நேற்று டே சிஸ்டம் ப்ரொசீடிங்ஸ் வாஸ் இனிஷியேட்டட் அகைன்ஸ்ட் த ஒரிஜினல் ஓனர் அண்ட் தே சேலஞ்ச் தி அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ் and finally ended against them. Thereafter award was passed. However, position was not taken and compensation amount was not paid to them. என்கிட்ட பணமும் கொடுக்கல, பொசிஷனும் எடுக்கணும், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ கோர்ட்ல கேஸ் இருக்குது, அந்த கேஸ் நிலுவையிலும் இருக்கு. இது இருக்கக்குள்ளாரு அத்துமீறி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அதுக்கும் ஆர்டர் போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பெனால்ட்டியோட போட சொல்லிருக்காங்க. வேல்முருகன் ஜட்ஜி நேற்று இதுல WP நம்பர் 34558 and 34569 of 2023 அதுல வேல்முருகன் ஜட்ஜி அவர் இதே கொடுத்துருக்காரு, இந்த இவங்க பண்ண அத்துமீறலுக்கு கொடுத்துருக்காரு. மிஸ்டர் P. குருநாதன் learned additional government fielder against accepted notice from the respondent 1 and 4 and Mr. C. Kalaichelvan learned standing council of Tamil Nadu Housing Board accepted notice from respondent 2 and 3 and seek time for filing counter affidavit. The respondents are directed to file their counters well in advance. கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. Well in advance after serving the copy on the other side, failing which the respondents shall pay the cost of rupees 10,000 each from their salary to the credit of Chief Justice Relief Fund. என்ன சொல்றாரு, நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணனா உங்களுக்கு பெனால்ட்டியே 10,000 உங்க சேலரில இருந்து போடணும் அப்படின்னு போட்டு. மூணாவது பாயிண்ட், the list the writ petition after 4 weeks. Till then the respondents are directed to maintain status quo as on today. சேவை இந்த சொத்து பத்திரத்துக்கு ஸ்டே இருக்கு, இந்த சொத்து பத்திரத்துக்கு இந்த இவங்க எவிக்ஷன் பண்ண இடத்துக்கு ஸ்டே இருக்கு. அதையும் மீறி நாங்க போய் எங்க அப்பா போய் கேட்டிருக்காரு, என் மனைவி போய் கேட்டிருக்காரு, எங்க மாமனார் போய் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷருங்க. இது என்ன மேலிடம் எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாலுமே புரியல. மேலிடம்னா எங்க இருக்கு? மேலிடம் மாவட்ட மேலிடத்துல ப்ரெஷர். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா இது எப்படி இருக்கு? நான் எனக்கே இந்த நிலமன்னா நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏழைக்கு என்ன நிலமாக போகுது, அவன் பாமனுக்கு என்ன நிலமாக போகுது? இந்த கேஸ் போட்டது லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் போட்டு நேற்று ரிட்ட எங்க டாப் இருந்துச்சு. மானத்தட்டு இஷ்யூக்கு அப்புறம், இதுக்கு இல்லை, மானத்தட்டு இஷ்யூக்கு அப்புறம் போட்டு ஆர்டர் வந்தது. 3 ஏக்கருக்கு மட்டும்தான் அவங்க வந்து அவங்க ஹவுசிங் போர்டு எவிக்ஷன் பண்ணுறாங்க. எங்க சோகத்தில் இருக்கு சார், எங்க பேர்ல 8 வருஷம் எங்க அனுபவத்துல இருக்கு. என் போர்டு இருக்கு சார், என் போர்டு அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதை போட்டோஸ் தான் காட்டுங்க, எல்லாம் எங்க பேர்ல அதை காட்டுங்க. எங்க பேர்ல இருக்கு, எங்க சுவாகத்துல இருக்கு, அதையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க சார். 8 வருஷம்
கொடுக்கலன்னு கவர்மெண்ட்டே ஒத்துக்கிச்சே சார். சார் 3 ஏக்கர் நான் மட்டும் பேசுறேன். அதாவது 3 ஏக்கர் நாங்க கேட்கறேன்னு சொல்றீங்களா? அங்க பிரச்சனை இருக்கு, அங்க வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குன்னா அவங்க எவிக்ஷன் வரக்கூடாதுல்ல. அப்புறம் எப்படி நேற்று ஸ்டே போட்டுருக்காங்க? நான் போட்டு வாங்கிருக்கோம், ஸ்டே எப்படி கொடுத்துருக்காங்க? இல்லைன்னா ஸ்டேவே ஆட்சிங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டீஸ் சர்வ் டு தி கவர்மெண்ட், நோட்டீஸே கொடுத்தாச்சு. ஆட்சி அதையும் எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட விளக்கமா. நான் ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து நீங்க ஒன்னொன்னா வரலாம். நான் என்னோட பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். நீங்க அடுத்து உங்க கேள்விகள் எல்லாமே நீங்க வைங்க, நான் விளக்கம் ஒன்னொன்னா கொடுத்துறேன். நான் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு, இப்போ நான் ஸ்டே வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். 2 அதுக்கும் நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஹைவேஸ் சர்வ் பண்ண வச்சாச்சு. ஹவுசிங் போர்ட் வந்து ஸ்டே வாங்கியாச்சு. 4 வாரம் கழிச்சு அவங்களை கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லிச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ட்ஸ் மேட்டருக்கு வருவான். 2017 படி ஆர்ட்ஸுக்குள்ளார ஹைவேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது இப்ப எடுத்தது, இது இப்ப எடுத்தது 1A 1C டிராயிங் இங்க இருக்கு. 1A 1C டிராயிங் இங்க இருக்கு. இதுபடி ஆர்ட்ஸ் எங்க இருக்குது? இது நீங்க கொடுத்தது, இது எனக்கு கொடுத்தது. நீங்க என்ன கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தது, எனக்கு கொடுத்தது. இதுபடி ஆர்ட்ஸ் எங்க இருக்கு? அப்போ நான் ரெக்கார்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கிறனால தான் நான் கேட்கறேன். பேசுறேன். இதுபடி ஆர்ட்ஸ் எங்க இருக்கு? இது காட்டுங்க பாருங்க, காட்டுங்க பாருங்க. இப்போ பாருங்க, கீழே டேட் இருக்கு. இது 2017 படி. அண்ணா இங்க கவனிங்க, ஒரே நிமிஷம். ஆமாமா 100% என்னோட தான் இருக்கு. என்னோட அவங்க கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த டாக்குமெண்ட் போறேன், ஆர்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இது 2017 ஹைவேஸ் படி, 2017 ஹைவேஸ் படி நாங்க எவிக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா எங்ககிட்ட வாய்மொழியில. 2020 வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, 2020 27/8/2020 வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதே 1A 1C இது ஹைவேஸ், இது ஹைவேஸ். அதே 1A 1C வந்து எங்க இருக்குது? இது என் பேர்ல தானே இருக்கு, என் பேர்ல தானே இருக்குது சொத்து சார். அப்போ இங்க நீங்க எல்லாம் பேசிட்டு நான் பேசுறது கேட்காது. ஒரு மேனேஜமே இல்லையா உங்களுக்குலாம்? இது படி எங்க இருக்கு? இந்த எஃப்எம்பி படி இது எங்க இருக்கு? கரெக்டா சொல்லுங்க போகும். நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கீங்க. அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட் வருவோம். இது என்னோட எஃப்எம்பி காப்பி இப்ப எடுத்தது. இது என்னோட பட்டா காப்பி. அதாவது ஆட்சிக்குள்ள இருக்கிற இடம் ஆட்சியோட சேர்ந்து இது என் பேர் உள்ள பட்டா காப்பி, கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆட்சி உங்களுக்கே சொந்தம்னே வச்சுக்கோங்க. யாருக்கு? சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்சி சொந்தம்னே வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வரதுக்கு தரம் யார் தர்றது? யார் சார் கொடுக்கறது? கேட்டை இழுத்து போட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன? இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா, இது போகலையா, இது எதுவுமே தெரியாது. இது மற்றவங்க எல்லாம் பேசி இதை சொல்றதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக இது நான் இல்லைன்னா உங்களுக்கு சரியாகவும் வராது. அதனாலதான் இன்டெப்தா ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லுதான் நான் சொல்றேன். நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ எல்லாமே நடந்துச்சு, பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். இங்க எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, எனக்கு லாஸ்ட், இந்த கோர்ட்ல ஸ்டே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமில்டேனியஸா போட்டா இவன் வெளில வருவான்னு பாக்குறாங்க. நான் வெளியில வந்துட்டேன், இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன். நேர்மை நியாயம் நீதி நீங்க தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உயிருக்கே பயமா இருக்கு. இப்போ ஓப்பனா சொல்றேன், என் வைஃப் நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க, இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது. அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்னோட டிரைவர் பிடிச்சி நீ யாரு என்னன்னு கேட்டுருக்காங்க. அங்க ஹைவே ஹவுசிங் போர்டில் இடிச்சாங்க இல்லையா, அங்க ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆட்சிட்டு இருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துட்டு போறாங்க. அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹவுசிங் போர்டு சம்பந்தமான இடத்துக்கு நீ எதுக்கு வர? நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், உனக்கு ஹவுசிங் போர்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அங்க ரோடு வருதா? இல்ல. நீ எதுக்கு அங்க போய் என் வீட்டுக்காரமா பேட்டி கொடுக்குமா, எதுக்கு போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிற? அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து இங்கே எடுக்கிற. உயிருக்கே பயமா இருக்கு. ஒரு அங்க சர்வே பண்ணவே கிடையாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் சர்வே பண்ண எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. யாரு இருக்கிறாங்க? கார்பரேஷன்ல இருக்காங்க, அப்புறமேலு ஹைவேஸ்ல இருக்கிறாங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு
இது சிஎம் வந்த போட்டோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்களே வச்சிருப்பீங்க. அதெல்லாம் உள்ள வந்து முட்டு நடுறாங்க, குழி தோண்டி முட்டு நடுறாங்க உள்ளார. எப்படிங்கப்பா காட்டு, நான் உங்க ஃபீல்டிங் காட்டுறேன், நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் பொய் சொல்றேன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன நடந்த உண்மையா அதான் உங்களுக்கு தெரியணும். உள்ளேயும் முட்டு கட்டுறாங்க. இரவோடு இரவா இல்ல, இரவோடு இரவா அளந்து முடிச்சுட்டாங்க. உள்ள முட்டும் போட்டாங்க. உள்ள முட்டையும் போட்டுட்டு இங்க பாருங்க, முட்டு இந்த இடத்துல தெரியும், இந்த இடத்துல பாருங்க முட்டு தெரியும். அந்த முட்டுக்கு மார்க் பண்றாங்க. அந்த முட்டுக்கு மார்க், அது நடந்ததான் சொல்றேன். முட்டுக்கு மார்க் பண்ணி இந்த பிளக்ஸை வந்து வெளியில வச்சுக்கிட்டு என்னோட சொந்த பட்டாய இடத்துல உள்ள 1342 சதுர இந்த ஆட்சிக்கு நேரா உள்ள இடம், 1345 சதுரடி ஆட்சிக்கு நேரா உள்ள இடம், உள்ள நேரா உள்ள இடம் வந்து என்னோட இடம். 1345 சதுரடிக்கு பட்டாய இடத்துல என்னோட 2 பாரத் பென்ஸ் வண்டி, ஒரு டிராக்டர், ஒரு ஜேசிபி நான் உள்ள நிறுத்தி வைக்கிறேன். அவனை இந்த மாதிரி வார்த்தைகள், அவனை வண்டியை வந்து உள்ள இருந்து வெளியில எடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்ன ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டு என்ன மிரட்டுறாங்க. டிஇ வராரு, ஏடி வராரு, ஏஇ வராரு, இத்தனை பேர் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு என்ன மிரட்டி என் மன உளைச்சல் ஆக்கி 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் என் வண்டி எங்க உள்ள விடாம என் வண்டியை வெளியில எடுத்துட்டாங்க. கோர்ட்ல நான் வேற வழி இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. கோர்ட்டை தவிர்த்து வேற எந்த இதுக்கும் நான் போக முடியாது. அதனால ஹைகோர்ட்டுக்கு நான் போயிட்டேன். ஹைகோர்ட்டுக்கு போய் நான் வந்து டைரக்ஷன் வாங்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கலெக்டரே நேரில் வராது இந்த வேலையை சேர்த்து. இதோட கொடுமை யாரும் எதுவுமே இருக்காது யாருக்குமே. இதை வந்து கலெக்டரே நேரில் வந்து எடுத்துட்டீங்களா, முட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எங்க அந்த போட்டோ இதுதான் இருக்கும். கலெக்டர் வந்த போட்டோ எங்க பாருங்க, கலெக்டரே நேரில் வந்த போட்டோ எங்க, அது நின்று போட்டோ இன்னொன்று இருக்கு பாரு, அது காட்டு. கலெக்டரே நேர்ல வந்து இன்னும் எடுக்காம இருக்கீங்களா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடிச்சுங்க, இதை விட்டு வெளில வந்துருவாங்க அப்படின்றாங்க. கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியர் இதை செஞ்சு அவருக்கு மக்கள் குறைய வந்து சரி பார்க்கறது தான் மாவட்ட ஆட்சியரோட வேலை. மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குறத வேலை. நான் வந்து ஒரு இந்த மாவட்டத்தில் 2011 இளைஞரணி யூத் காங்கிரஸோட பார்லிமெண்ட் பிரசிடென்ட்டா 2011 வந்து 4 வருஷம் இருந்தேன். எங்க அப்பா வந்து மாவட்ட பொருளாளராக இருந்தாரு காங்கிரஸ் கட்சியில. என்னோட தாய் மாமா வந்து புவனகிரி சட்டமன்ற, இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழித்தேவன் அவரோட தாய் மாமா. அது மட்டும் இல்லாம அவர் கடலூர் மாவட்ட பாராளுமன்ற கடலூர் எம்பி அவரு. இப்போ வந்து புவனகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் எங்க தாய் மாமா. இதுவும் இல்லாம என்னோட மாமனார், என்னோட வைஃப் வகையில எங்க மாமனார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அடிஷனல் பிபியா இருந்தார். மூர்த்தி எங்க மாமனார் திராவிட முன்னேற்ற அடிஷனல் பிபியா இருந்தாரு. இவங்க என் வைஃபோட ஃபேமிலி வந்து மறைந்த மினிஸ்டர் வீரமண்டியார் இருக்காரு இல்லையா, அவங்க ரிலேஷன் தான் இவங்க இதுல இருக்காங்க. இப்படியே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல பேர் இருக்காங்க. இவ்வளவு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஆளு, இவ்வளோ மக்களோட பப்ளிக் கான்டாக்ட் உள்ள ஆளு, நமக்கே இவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னா ஒரு பாமரன், ஒரு கஷ்டப்படுற ஒரு பாமரன் எந்த அளவுல அவன் கஷ்டப்படுவான் இந்த மாதிரி இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இது வந்து இது எந்த லெவல்ல போகும்னு எனக்கே தெரியல. நான் இந்த அவ்வளோ மிரட்டல், அவனை வெளியே போக சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டா ஹைலண்ட் சொல்றாங்க. ஹைலண்ட் யார் சொல்றாங்க, ரெக்கார்டா எழுதி கொடுங்கன்னா எழுதி தர மாட்டேன்றாங்க. ஹைலண்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்னை வெளியே போக சொல்லி நான் வண்டியெல்லாம் வெளியில எடுத்துட்டு போயிட்டு வண்டியை 12 நாள் அங்கே உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் சரி இதுக்கு மேலே எதாவது ஆகாது, நம்ம பேசாம கோர்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லி அது காட்டிட்டேன். கோர்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல ஒரு நோட்டீஸ் போட்டாங்க. கோர்ட்ல வந்து இப்ப இன்னைக்கு நடந்த தகவல் படி என்னன்னா, தீர்ப்பு வந்து எனக்கு அகென்ஸ்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. தீர்ப்பு அகென்ஸ்டா வரல, ஹைகோர்ட்ல நோட்டீஸ் போட்டுருக்காங்க. என்னது 12/12/2023 அன்னைக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. யார் யாருக்கு பெட்டிஷனர் வந்து விஜயவர்மன், ரெஸ்பாண்டன்ட் யாரா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெவன்யூ ஆர்டிஓ, டெப்டி டைரக்டர், கமிஷனர், தாசில்தார், த சீஃப் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், டிவிஷனல் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட லேர்ன்ட் கவுன்சில் வந்து ஸ்ரீசரண் ரங்கராஜன் சீனியர் கவுன்சில், என்னோட லேர்ன்ட் கவுன்சில்.
அது என்ன சொல்லிருக்காங்க கடைசியில மட்டும் நான் படிக்கிறேன். நீட்லெஸ் டு ஸ்டேட் எனி ஃபர்தர் சர்வே இன்ஸ்பெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் இன்க்யூரியஸ் இன்டு த பெட்டிஷனர்ஸ் ப்ராப்பர்ட்டி will be proceeded by necessary notice. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்கா தான் இருக்கு. உங்க குழந்தைங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.